ரூல் பண்ணிடுவேன். அது போதுண்டாப்பா. சுபா நமது சங்க தலைவர் தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் திரு ராமு அவர்கள். என்னமோ இதுல பெருசா இது பண்ணிடுவேன்னு சொன்ன, தேர்தல்ல ஜெயிப்பேன்னு. இங்க இத தொங்க போட்டு வந்து நிக்கிற மூஞ்சிய. நான் என்ன பண்றது முதலாளி? தேர்தலுக்கு பணத்தை தனியாத்த செலவழிச்சேன். என்ன பிரயோஜனம்? அவன் தலைவனா வந்து இத ஆட்டி காட்டு போயிட்டானே. சோப்பு கொடிய அதான் தொழிலாளிகளை இது கூடாது, துன்புறுத்த கூடாது. இதால அடிக்கணும் செருப்பால. ஏண்டா இது கூட படிக்காத உன்ன நான் இதுவா வச்சிருக்கேன். எஸ்எல்சி கூட படிச்சு பாஸ் ஆகாத என்ன மேனேஜரா? நான் இது பண்ணிட்டேன், இது பண்ணதானே விட்டா எடுத்து கொடுக்க. அப்ப ஏன் தப்பு தப்பா சொல்ற? தொழிலாளிகளை நம்ப கூடாது, தொழிலாளிகளை நம்ப கூடாது. இப்ப என்னையா பண்ண போற? பாருங்க முதலாளி, அவன் சொல்றதான் நம்ம தொழிலாளி கேட்பாங்க. அதனால அவன் கழுத்தை நெரிச்சு அவன் இதை நெரிக்க வேணாம். குறவலையே 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 அவன் இதை வாங்கினா போதும். குறவலை நீ போ. எஸ் கெட் அவுட். கமிங் எஸ் கமிங். வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். பாப்பா ராமே, சௌக்கியமா? உட்கார். பரவாயில்லைங்க. அட உட்காருப்பா. முதலாளி, தொழிலாளர் கோரிக்கைய நீங்க ஏத்துக்கிட்டீங்கிற நல்ல செய்தி சொல்லத்தான் என்ன கூப்பிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொழிலாளிகளை விடுப்பா, முதல்ல இத பாரு. நன்மையே அதான். தொழிலாளிங்க நன்மை தான் என்னுடைய நன்மை. என்னப்பா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? தொழிலாளிங்க உன் குடும்பத்துக்கு இது போட மாட்டாங்க சாப்பாடு. உன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு இது கட்ட மாட்டாங்க ஃபீஸ். உடம்பு சரியில்லாம போயிட்டா இது வாங்கி கொடுக்க மாட்டாங்க மருந்து. ஆனா இதுக்கெல்லாம் ஏன் இது உனக்கு ரொம்ப உதவும். பணம். முதலாளி, நீங்க பேசுறது சரியில்லை. ஏன்பா அவசரப்படுற? தொழிலாளிங்க இத மனசத்தோட இதாலதான் முடியும். அதான். அப்போ என்ன நீங்க வாங்க நினைக்கிறேன். பின்பாட்டு பட்டு பட்டுன்னு எடுத்து வையண்டா. பின்பாட்டு முதலாளி, இது தனிப்பட்ட ஒருத்தருடைய குரல் இல்ல, எங்க தொழிலாளர் வர்க்கத்தோட உரிமை குரல். இதை யாராலும் வாங்க முடியாது. எனக்கு தேவை தொழிலாளர் கோரிக்கைகள். அதை நிறைவேற்ற முடியாதுன்னா இங்க இயந்திரங்கள் ஓடாது, கடிகாரம் தான் ஓடும். வர்றேன். வர வர எஜமான விசுவாசமே இல்லாம போயிடுச்சு. ஆமாட்டுக்கு டயலாக் கூட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒண்ணுமில்ல முதலாளி, வெட்டிட்டு வான்னு சொல்லுங்க, துண்டு துண்டா கட்டிட்டு வந்து கொட்டுறேன். நீ முதல்ல மடக்கு மடக்கு. எதை எப்படி எங்க அடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இதெல்லாம்? அம்மா சீதா, உன் வீட்டுக்காரர் ராமு குடும்பத்துக்காக நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கன்னு கேள்விப்பட்டேன். இனிமேலாவது உன் வாழ்க்கையில ஒரு இது அனுபவிக்கலாமே, சந்தோஷம் அனுபவிக்கலாமே தான் இதெல்லாம். தான் ரத்தத்தை வேர்வையா சிந்தி என் கணவர் சம்பாதிச்ச பணத்துல சந்தோஷமா நடக்கிற இந்த குடும்பத்தை பிற ரத்தத்தை குடிச்சு நீங்க சேர்த்து வச்ச பணத்துல நான் நடத்த விரும்பல. என்னம்மா சொல்ற? நேத்து அவரை விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணீங்க, முடியாதுதானே? இன்னைக்கு ஏன் மூலமா விலை பேச வந்திருக்கீங்க. நல்லா கேளுங்க, அவருடைய இஷ்டத்துக்கு விரோதமா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. நீங்க போலாம். அவன் ஆம்பள அது இது கொள்கை கோரிக்கைன்னு எதையோ பேசிட்டு இருப்பான். நீ பொண்ணு, குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அனுசரிச்சு போக வேணாம். நீ சொன்னா அவன் கேட்பான், நான் சொல்றத கேட்டு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துக்கமா. ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். என் குடும்ப நலனை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உடனே இங்க போயிடுங்க. வீடு தேடி வர லட்சுமிய வேணாங்கிற. அவங்க வீட்டுக்கு வந்த லட்சுமிய விரட்டல, வரக்கூடாத பேயத்தான் விரட்டுறாங்க. நாக்கு அடக்கி பேசு. நான் நாக்கு அடக்கலாம், ஆனா என் கை நீண்ட அதை அடக்க முடியாது. உன் மிரட்டெல்லாம் இங்க நடக்காது. மரியாதையா வீடு போய் சேரு. I say get out. போயா. நீ வீடு தேடி வந்தவன என்ன நீ ரொம்ப இதுவா பேசிட்ட. உங்களை இது பண்ண
பண்ற இது அது எது ஐயோ பாத்து போயா. ஏன்னா இந்த ஏரியாவுல நிறைய இது அது அதான் நாய்ங்க இருக்கோம். எல்லாம் தொழிலாளி நாய்ங்க. தப்பி தவறி இது அது ஐயோ அதெல்லாம் கட்சியில போறேன். நான் இது வச்சுக்கிறேன். இது பண்ணல. அந்த துரியோதனை பார்த்த அந்த பாஞ்சாலி இது பண்ண சிரிச்சா அந்த பஞ்ச பாண்டவரை பஞ்சர் ஆயிட்டாங்க. இருக்கட்டு. இன்னைக்கு இந்த லட்சாதிபதி தர்மலிங்கத்தை பார்த்து பிச்சைக்காரி சீதா கண்ணா பின்னா லாஃபிங். What you do? I do. அவளைய அவ குடும்பத்தைய நான் இது போட்டு நடுத்தருவுல நிறுத்தல. அதாவது பட்னி போட்டு அவளை நடுத்தருவில் நிறுத்தல. என் பேரு தர்மலிங்க இல்ல. இப்ப சொல்லுங்க முதலாளி. 5 நிமிஷம் அந்த ராம பையல வேண்டாமா? அவனை படிப்படியா கஷ்டப்பட வச்சு என் இதுல வந்து உழ வைக்கல. என் கால்ல வந்து உழ வைக்கல. மறுபடியும் சொல்றேன், என் பேர் தர்மலிங்க இல்ல. தலைவரை கஷ்டப்படுத்துறீங்க. தர்மலிங்க ஒழிக. என் வீட்லயே இருந்துகிட்டு என் விஸ்கிய குடிச்சுக்கிட்டு ஏய் கீழே ஊத்தாத காஸ்ட்லி என்னைய ஒழிகன்னு சொல்ற. நான் சொல்லுவேன் முதலாளி. தொழிலாளி பசங்க அட்டையை புடிச்சுக்கிட்டு கத்துவானுங்க. அது மட்டும் இல்ல, உங்க கார் கண்ணாடிய கல்லால அடிச்சு நொறுக்கி ஆடியால குத்தி டயரை பஞ்சர் பண்ணி நம்ம கழுத்து வாட்ச்மேன் ஏகாம்பரத்தை கொலை பண்ணிட்டு ஃபேக்டரிக்குள்ள பூந்து சரக்கை எல்லாம் தூக்கிக்குவானுங்க. அப்புறம் பெட்ரூம்குள்ள பூந்து உங்களை கம்பால அடிச்சு மண்டைய உடைச்சு குண்டு வயிற்றுல கத்தியால குத்தி கழுத்தை நெரிச்சு நம்ம தோட்டத்து மாமரத்துல பொம்மால் மாதிரி தொங்க விட்டுருவாங்க. ஐயோ ராஜாளி, அதையெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. அந்த ராம உயிரோடு இருக்கும் வரையில் உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் கிடையாது சார். ஐயோ பெட்ஷீட்டு ஏலம் போடுற மாதிரி 3 தடவை சொல்றேன் ராஜாளி. இன்னும் ஒரே வாரம் தான் டைம். ராஜாளி கண்டதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. அப்படின்னா அந்த ராம நீ என்ன வேணாலும் பண்ணு. நீங்க விஜய் என்ன எழுதிருக்காரு? எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் பணம் கட்டணுமா? கடைசியா பணம் கட்டுறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கான். என்ன செய்யறதே புரியல. அதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க? இந்தாங்க, இதை விட்டு விஜய்க்கு பணத்தை அனுப்புங்க. சீதா, இந்த வீட்டுல நீ அடியெடுத்து வச்சதுல இருந்து நான் உனக்கு ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி கொடுத்ததில்ல. கடைசியா மிஞ்சி இருக்கிறது இதுதான். இதையும் கொடுத்துட்டா அப்புறம் நீ வெறும் கையோட. இந்த நகைக்கெல்லாம் விலை மதிப்பு உண்டு. ஆனா விலை மதிப்பே இல்லாத ஒண்ணு என் கழுத்துல இருக்கு. நீ ஆழப்புறவும் அது ஒண்ணே எனக்கு போதும். சீதா, வாழ்க்கையில உனக்கு இருக்கிற குறைய ஒரு நாள் கூட காட்டிக்க மாட்டியா? எனக்கு என்னங்க குறை? சீதைக்கு ஸ்ரீராமன் மாதிரி எனக்கு கண்ணிருந்த கணவர் நீங்க. வரதலட்சுமன் மாதிரி பண்புள்ள 2 தம்பிங்க. குகன் மாதிரி ஒரு உண்மையான சிநேகிதர் பீட்டர். ஆசைக்கு ஒரு பொண்ணு லட்சுமி, அன்புக்கு ஒரு புள்ள சுரேஷ். கோயில் மாதிரி வீடு. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்தாங்க. வேண்டாம் சீதா, வெள்ளிக்கிழமை அதுவுமா வேண்டாம். நாள் செய்யறத நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாதே பெரியவங்க. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஏழுங்களுக்கு கிழமை எதுங்க? இந்தாங்க.